படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. ட்ரூத் லைட் ஆஃப் ட்ரூத், அதுதான் போட்டிருக்கார். ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. சத்தியத்தை மறுவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. சத்தியத்தை மறுவீர்கள் ரொம்ப தெளிவாக இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒரு வார்த்தை. உண்மையும் அறிவீர்கள், புதிய மொழிபெயர்ப்பு திருவிலியத்தில் சொல்கிறப்போ உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். ஒருவேளை நான் பண்ணுற பிரசங்கம் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது, அவர் மாதிரி பாடுறப்போ விடுதலை கிடைக்காது, வேறு மாதிரி ஒர்க்ஷிப் பண்ணுறப்போ விடுதலை கிடைக்காது, அவர் மாதிரி பேடு வாசிக்கிறப்போ விடுதலை கிடைக்காது, நல்ல ஜெபம் பண்ணுறப்போ விடுதலை கிடைக்காது, நல்லா பைபிள் வாசிக்கிறப்போ விடுதலை கிடைக்காது. உண்மை என்ன உண்மைன்னா, இப்போ சவுண்ட் சர்வீஸ்க்கு அண்ணன் வந்திருக்காங்க, வாங்குகிற பணத்துக்கு உண்மையாக வேலை செய்யணும். வாங்குகிற பணத்துக்கு கீச்சு மூச்சுன்னு சத்தம் வரக்கூடாது. அவரை கூட்ட சொன்னால் கூட்டிக்கிட்டே இருப்பார், கீச்சு மூச்சுன்னு சவுண்டு வராமல் என்ன பண்ணும் பாவம். ஏற்றுனா அவர் ஏற்றுனா கீச்சு மூச்சு தான் சவுண்டு வரும். உண்மையா இல்லையா? வாங்குகிற பணத்துக்கு சம்பளத்துக்கு எந்த மனிதன் உண்மையாக வேலை செய்கிறானோ அந்த மனிதனுக்கு தான் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ஒருவேளை இது ஏஜ் ட்ரெஸ்ஸு, கருப்பு பேண்டு வெள்ளை சட்டை, இது லேட்டஸ்ட் பெண்டிகாஸ்ட் ட்ரெஸ்ஸு, ஆப் கோட்டு, மோடி கோட்டு, ஒயிட் ட்ரெஸ்ஸு பாஸ்டர்னு அடையாளப்படுத்தி கொள்வதற்கு, சிஎஸ்சி திருச்சபை, டிஎல்சி திருச்சபை, மார்த்தோமா அங்கி, உள்ள ஒரு அங்கி, மேலே ஒரு அங்கி, அதுக்கு மேலே ஒரு ஸ்டோலு, கயறு, இது அந்த ஃபாதர் எதுவுமே இல்லாமல் அந்த மொட்டை அலையிறது ஃபாதர், இதெல்லாம் விடுதலை கிடைக்காது. அடையாளம் எந்த வித ஆடையும் என்ன பண்ணாது, மனிதனுக்கு விடுதலை கிடைக்காது. அதான் காந்தியடிகள் இன்னும் தெளிவாக சொல்கிறாருன்னா, உண்மைதான் கடவுள், கடவுளை சொல்கிற உண்மை இல்லைங்கிறார். எந்த மனிதன் உண்மையாக வாழ்கிறானோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுப்பார். அதுதான் அழகாக ஐயா போட்டிருக்காங்க. ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. உண்மையை அறிந்து கொள், உண்மையை தெரிந்து கொள். அந்த உண்மை தான் இயேசுக்கு சொல்கிறப்போ, அந்த உண்மை என்னென்னா, ஐ எம் த வே, ஐ எம் த லைஃப், ஐ எம் த ட்ரூத். இன்றைக்கி இந்த நோட்டீஸில் போட்டிருக்காங்க வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். நான் தான் வழி. இந்த பைபாஸ் ரோடு நல்ல ரோடு, இது வழி. இதே மாதிரி வாழ்க்கைக்கு வழி ஜீசஸ். நான் வழி, ட்ரூத், சத்தியம், உண்மை. ஏன்டா அந்த உண்மை இருக்குது. என்னிடத்தில் குற்றம் ஒன்று உண்டு, உங்களில் யாராவது சொல்லக்கூடுமா? அதையும் யோவான் 8 சொல்கிறார். அந்த தாட்டு என்னென்னா, யோவான் 8 சூப்பர் ஒரு தாட்டு. இயேசு கிறிஸ்து நேச்சராக உட்காந்து, ஆனால் நான் நீதியும் நியாயமும் செய்வதற்காக அந்த உலகத்திற்கு வந்தேன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நீதியும் நியாயமும். ஒரு பெண் தவறு செய்து விட்டாள், செய்த பெண்ணை கொண்டாந்து, தவறு செய்த பெண்ணை கொண்டாந்து விட்டுருக்காங்க. யாத்ராம் 20ஆம் அதிகாரம் சொல்லுது, கொலை விபச்சாரம் செய்யாத இருப்பதாக, விபச்சாரம் செய்கிற எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். இது சட்டம். யார் விபச்சாரம் பண்ணிட்டானோ அவனை என்ன பண்ணணும்? கழுத்து அறுத்துடணும். இது சட்டம். இயேசுல கொண்டாந்து விட்டுருக்காங்க. மத்திய 5:17 சொல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். நான் என்ன பண்ணேன்? நியாயப்பிரமாணத்தை அதை அழிப்பதற்கல்ல. ரோமர் 2ஆம் அதிகாரத்தை காலையில் வாசித்தேன். இது பேசிக்காக என்னன்னு தெரியல. காலையில் எழுந்தோன்னே எனக்கு ஆண்டவர் 5 மணிக்கு மேலே இன்றைக்கி தூக்கம் வரல. மொத்தமே 2-2.5 மணி நேரம் தான் நேற்று ராத்திரி தூங்கினேன். சில கஷ்டம், உடம்புல கஷ்டம், மனசில் இல்லை, உடம்புல கஷ்டம், இல்லை, தூக்கம் வரல. காலையிலே எழுப்பி விட்டாங்க, ஒரு நாள் போய் பைபிள் வாசிப்பான்னு. தூக்கம் வரல. நானும் ஒரு 5:15 வரையும் படுத்தேன், எந்த தூக்கம் வரல. அப்போ இந்த ரோமர் 2:2 எனக்கு ரொம்ப வித்தியாசமாக சொல்லிச்சு. கர்த்தர் பச்சைபாதம் உள்ளவர் அல்ல. இப்போ பாஸ்டருக்கு இப்போ அண்ணாச்சி அவர் சொன்னார், இவர் சொன்னார் எம்பி ஆண்டர் எல்லாத்துக்கும் தெரியும்னு. அவர் ஒரு பிட்டை போட்டார், அண்ணாச்சி வச்சு தான் எனக்கே தெரியும்ட்டார். இந்த ஃபிலிம்லாம் ஏன் ஏசிட்ட வேவாது, இந்த பிட்டுலாம் ஏசிட்ட வேஸ்ட். நம்முடைய ஹார்ட்டை பார்க்குறார், செயல்பாடை பார்க்குறார். அதுதான் நியாயப்பிரமாணம். நான் நியாயப்பிரமாணத்தை நீதியும் நியாயப்பிரமாணம் வரல, நீதி வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அவருடைய நியாயப்பிரமாண நீதி எப்படி இருக்குன்னா, ஒரு பையன் பசின்னு போய் திருடிட்டான் ஒரு கடையில்.
ப்ரெட்டு கடையில் ப்ரெட் எடுத்து சாப்பிட்டான். கடைக்கார் கடிச்சு போலீஸில் கொடுத்தாரு. போலீஸ்கார் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் கொண்டே விட்டார். நடந்த சம்பவம் ஜெர்மனில். கோர்ட்டில் கொண்டே விட்டுட்டார். கோர்ட்டில் விட்ட உடனே ஜட்ஜி விசாரிக்கிறார், ஏன்டா திருடினேன்? பசி. வேலைக்கு போக வேண்டியதானே, வேலை கிடைக்கல. ஏன் வேலை கிடைக்கல? வேலை செஞ்சேன், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு ஆப்ரேஷனு, அதை சரி பண்ணுவதற்காக நான் லீவு போட்டேன். லீவு போட்டு திரும்ப போனேன், அவர் வேலை தரமானேன்ட்டார். வேலை இல்லைன்ட்டார். எங்கெங்கே தேடினா வேலை இல்லை. பசி. அம்மாவுக்கு பலவீனம், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் என்ன பண்ணுவேன்? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வேலை இல்லை, எனக்கு பசி, கொடியமாக பசி, அதனால் திருடினேன். அப்போ அவருக்கு சொன்னார், ஒரு பையன் வந்து திருடுறான், சமூகத்தில் ஒரு பையன் திருடுறான், பசியினால் திருடுறான். அந்த பசினால் அந்த சமூகம் ஏன் அந்த மனுஷன் இருக்கான், அவனுக்கு ஏன் அந்த பசி கொடு நீங்கள் நிறைவேற்றலைன்னார். அதனால் நான் அந்த கோர்ட்டை வன்மையாக கண்டிக்கிறேன்னு ஜட்ஜி சொல்லிவிட்டு இந்த கோர்ட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் $100 ஃபைனுன்னார். $1 மதிப்பு நம்ம காசுக்கு 110 ரூபா. இன்றைக்கி ஜெர்மன் டாலர் 110 120 தான். நான் அடுத்த மாதம் அடுத்த ஏப்ரல் கடைசியில் போக போகிறேன் ஜெர்மன், ஒரு 10 நாள் மீட்டிங் விஷயமாக. 110 ரூபான்னு நினைக்கிறேன். நானும் 110 ரூபா $100 கொடுக்குறேன். 1100 அந்த பையனுக்காக கொடுக்குறேன். கொடுத்துட்டு பசியான இருக்க பையனுக்கு நீ ஏன் பார்த்தவனுக்கு உணவு கொடுக்கல, நீ உணவு அவனுக்கு கொடுக்கணுமேன்னு கொடுக்குற. அதனால் அவனுக்கு ஒரு $1000, அந்த கடைக்காரருக்கு $1000 ஃபைன். பசியால் வாடிய பையன் திருன்னா அவனை ஏன் நீ சரியாக விசாரிக்கலாம், போலீஸுக்கு $10,000 ஃபைனா. காலையில் வாட்ஸ்அப்பில் மத்தியானம் சாப்பிட்றப்போ பார்த்தேன், ரொம்ப சூப்பர். ஒரு தாத்தா, வயதான மனிதர், ஒரு ஹோட்டலில் போய் உட்கார்றார். எல்லோரும் பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் வந்தது தான். சாப்பாடு பார்க்க எவ்வளோப்பா சாப்பாடுங்கிறார். அவர் சாப்பாடு விலை, இது சாதா சாப்பாடு, மீன் சாப்பாடு, கறி சாப்பாடு, பீஃப் சாப்பாடு, சிக்கன் சாப்பாடு, இப்படி ஒவ்வொரு சாப்பாடு விலை சொல்கிறார். அவர் சொல்கிறார், பணம், கொஞ்சம் பணம், ஏன்டா இதான் இருக்குது, எனக்கு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாப்பாடு கொடுங்கிறார். தயவு செஞ்சு எனக்கு இல்லைன்னு சொல்லிடாத, நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, தயவு செஞ்சு எனக்கு சோறு கொடுங்கிறார். அவர் கொடுன்னு சொன்னோன்னே அந்த ஹோட்டல் ஓனருக்கு கண்ணில் கண்ணீர் வந்தோடனே, கண்ணீர் வந்தால் ஐயா நீங்கள் சாப்பிடுங்கன்னு நல்ல உணவு இருக்கிறதுல நல்ல உணவை கொடுக்குறார். சாப்பிட்டு முடித்த உடனே அவர் அது கையிலேருந்து அந்த பணத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுத்து, ஐயா அந்த ஹோட்டலுடைய அதிபதிகிட்ட கொடுத்து வச்சுக்கோங்க. இல்லை வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போ சாப்பாடு கிடைக்கல அப்போ நீங்கள் வாங்க சாப்பிடுங்கன்னு சொன்னார். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு 2 பையன் 2 பொண்ணு, வயதான காலத்தில் ஒன்றுமே இல்லை, பிள்ளைகள் என்னை சேர்க்கலை, சோறு போடல, தட்டி விட்டாங்க. தெரிஞ்ச ஒரு வீட்டில் போய் சாப்பிட்டேன், எவ்வளோ நாள் அங்கே தான் சாப்பிட்றேன், அவங்களுக்கும் கஷ்டம், வந்துட்டேன், ரொம்ப கஷ்டம் ஐயா. இதுதான் மனித நேயம், இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இப்போது அந்த ஹோட்டல் ஓனர் வேண்டான்னு அனுப்பிட்டார். அப்போதே மாதிரி என்ன நியாயம் நீதினா, அந்த 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 ப்ரெட்டு திருடினவனுக்கு என்ன பண்ணார், அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி இன்னும் என்ன பண்ணக்கூடாது, வேலை செஞ்சு சாப்பிடு, திருடக்கூடாது சொல்லிவிட்டார். இன்றைக்கி நம்ம ஊரில் நேற்று ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தேன். ஒரு டாக்டர் எனக்கு வைத்தியம் பண்ணார். புது விதமான வைத்தியம் அது. காலை தேய்ச்சி விடுவார், கொஞ்சம் வலி மாறும். அவர் சொல்கிறாரு, பசியினால் வாடும் மக்கள், பசியினால் இறக்கும் மக்கள் உலகத்தில் அந்த எந்தெந்த ஊர் இருக்கோ அந்த ஊரோட லிஸ்ட்டில் இந்தியாவும் வந்துட்டுங்கிறார். இந்தியாவும் பசியினால் வாடும் மக்கள் வந்துருச்சு. 1000 ரூபா சம்பளம் வாங்குகிறான், 900 ரூபாய்க்கு குடிக்கிறான், 100 ரூபா ஆம்லேட்டு வறுத்தக்கறி அங்கேயே தின்னுட்டு போயிருந்தான். பிறகு அந்த பொம்பளை ஏன் தப்பு பண்ண மாட்டா? அவள் தப்பு பண்ணுறதுக்கு யார் காரணம்? ஒரு மனிதனுடைய சுகத்திற்காக, ஒரு மனிதனுடைய 3-4 மணி நேரம் சுகத்திற்காக உன் குடும்பத்தை நீ பட்டினி போடுறியே. இது யார் சமூகம் செய்த தவறா, தலைவர்கள் செய்த தவறா, நாம் செய்த தவறா? யார் செய்த தவறு? 1000 ரூபா சம்பளங்கிறப்ப ஒரு மனைவி 2 பிள்ளைகள் இருக்காங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வாடகை கொடுக்கணும், தேவை இருக்குது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு இவ்வளோ வேணும், நம்ம இவ்வளோ குடிக்கிறோமே, இது குடிக்கலாமாங்கிற அவனுக்கு அந்த எண்ணம் இருக்கலாமா? இல்லை அந்த பணத்தினால் நமக்கு அரசாங்கம் நடத்தலாமான்னு அரசாங்கத்திற்கு ஒரு எண்ணம் வேணும். இது யார் செய்த தவறு? அதை தான் அந்த ஜட்ஜி கேட்டார். அதே தான் ஏசு கிறிஸ்துவை கொண்டாந்து விட்றப்போ திங்க் பண்ணார், விபச்சாரம் செய்கிறோம், கொலை தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஆனால் விபச்சாரம் செய்யக்கூடிய சூழ்நிலை என்ன? எதுக்கு விபச்சாரம் பண்ணா?
விபச்சாரம் செய்வதற்கு சூழ்நிலை இல்லை. விபச்சாரம் செய்வதற்கு ஒரு ஆணும் பெண்ணும் வேணும். ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணைத்தானே கொண்டாந்து இந்த இடத்துல விட்டுருக்கீங்க. அந்த ஆண்மகன் எங்கே? இந்த பெண்ணை தண்டிக்கும் சமுதாயம், பெண்ணை ஓரங்கட்டும் சமுதாயம், பெண் விடுதலையை பற்றி பேசி பெண் விடுதலை, ஆனால் பெண்ணுக்கு விடுதலை கொடுப்பதில்லை, அவங்களுக்குள்ள சுதந்திரத்தை கொடுக்கறதில்ல. ஒரு குருவானவர் ஒரு அம்மா இருக்காங்க, பெண் விடுதலையை பற்றி பேசும். பேசிட்டு சொல்லும், நீ பெருக்கினா வீட்டுக்கார பெருக்க வை, நீ பாத்திரம் வளர்க்குனா அவரை பெருக்க வை, நீ அவருக்கும் வேலை கொடு அப்படிலாம் சொல்ல. அதெல்லாம் விடுதலை இல்லை. அதெல்லாம் சோறு நானும் சாப்பிட்றேன், என் ஒய்ஃபும் சாப்பிடுது, என் பிள்ளைகளும் சாப்பிடுது. அப்போ மனைவி செய்கிற வேலையை நானும் என்ன பண்ணணும்? செய்யணும். முடியலைன்னு என்ன பண்ணக்கூடாது? இப்போ இன்னையாளுக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லை. நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு ஃப்ளைட்டுக்கு போகிறோம். என் மனைவி ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காங்க. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவோட ட்ரெஷரர், பெண்கள் ஐக்கியத்துக்கு ட்ரெஷரர். ஒரு ப்ரேயர் மீட்டிங், 2 மணி நேரம் ட்ராவல். அங்கே போயிட்டு திரும்ப வந்து அவங்க போனோம். எனக்கு அதே மாதிரி நிறைய வேலை, பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் மகா சொல்கிறா, நான் வேலைக்கு போகிறேன். அவள் டாக்டர் வேலை செய்கிறா, ஒரு ஹாஸ்பிட்டலில் டீச்சிங்கில் இருக்கா, ஸ்கின் டாக்டர். நான் போகிறேன் மம்மி, 4 மணிக்கு ஃப்ளைட் மம்மி, வீட்டில் 2:30 கிளம்பணும் மம்மி, என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது, கூட்டியாந்து என் பிள்ளைகளை பிக்கப் பண்ணி ட்ரெஸ் பண்ணி நீ கூட்டிகிட்டு வந்துட்டு போயிட்டான். இன்னொரு மருமகா, அவங்க அக்கா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதை பார்த்துட்டு அத்தை நான் அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவேன், நீங்கள் என் பிள்ளைலாம் கூட்டிகிட்டு வாங்கன்ட்டா. இவன் மனைவிக்கு என்ன பிரச்சனை? அங்கே போகிறதா இதை செய்கிறதா? அவங்க நான் ஏற்றுக்கிடுவேன்னு நினச்சாங்க. நான் என்ன பண்ண முடியாது? நான் ஏற்றுக்கிட்டால் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா லாஸ் வரும், சொல்லவும் மாட்டாங்க. எனக்குள்ள பொறுப்பு அப்படி பொறுப்பு. நானும் காலையில் 5லேருந்து வேலை செய்யணும். அப்போ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க என்ன பண்ண செய்யணும்? இதுதான் விடுதலை. அதுதான் ஏசு கேட்டாங்க, நீ ஒழுங்காக இருந்தால் அவன் ஏன்டா தப்பு பண்ண போகிறா? அதுதான் உங்களில் பாவம் இல்லை முதல் இவள் மேல். உங்கள்கிட்ட யார் பாவம் இல்லையோ அதை பார்த்துட்டு தான் ஒருத்தன் கதாநாயகன் சினிமாவில் படம் எழுதுனான். என்ன படம் எழுதுனா? எப்பா கற்புக்கரசி உங்கள் அம்மா பேர் சொல்லலை, மனைவி பேர் சொல்லலை, அக்கா பேர் சொல்லலை, தங்கச்சி பேர் சொல்லலை, பாட்டி பேர் சொல்லலை, சித்தி பேர் சொல்லலை, இவங்கெல்லாம் கற்புக்கரிசியே இல்லை பொழுக்கு, கண்ணகி மாதவி இப்படி யார் யார் பேரையே சொல்கிற, அப்போ இந்த பொண்ணை நீ இப்படி எதிர்பார்க்கலாங்கிறான் ஒரு பஞ்சாயத்து. இங்கே பைபிள்லேருந்து தான் போச்சு அந்த பஞ்சாயத்து. இப்போ உண்மை எங்கே இருக்குது? உண்மை எங்கே இருக்குது? இயேசு சொல்கிறாரு, ஐ எம் த வே, ஐ எம் த லைஃப், ஐ எம் த ட்ரூத். இயேசுவை நோக்கி யார் பார்க்குறோமோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர். அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். நீங்கள் நானும் இயேசுவை நோக்கி எப்படி பார்க்கிறோம்? ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இந்த புது வருட ஆசீர்வாதத்தில் என்ன பேசலான்னு பார்க்குறப்போ, கிறிஸ்மஸ் வீட்டில் ஸ்டார் வைக்கிறோம். எங்கள் பையன் ஒரு சாண்டா கிளாஸ் படம், அந்த மோட்ரு போட்டு விட்டால் பலூன் சாண்டா கிளாஸ் அப்படியே நின்றுக்கிட்டே வீட்டுக்கு முன்னால் நிற்கிற மாதிரி. எனக்கு ஸ்டார் கட்டுறது பிடிக்காது, சீரியல் போடுறது பிடிக்காது, பட்டாசு போடுறது பிடிக்காது. அதெல்லாம் சின்ன வயசில் பண்ணேன். அது ஒரு குறிப்பிட்டது அப்படியே தூக்கி போட்டேன், அது எனக்கு பிடிக்கிறதில்ல. வீட்டை சுற்றி சீரியல், ரொம்ப டெக்கரேட்டு, ரொம்ப அருமையாக. 3வது பையன் அவன் ஆர்த்தோ டாக்டரு, ஒரு பலூன் மாதிரி பெரிய பலூன் வாங்கி அது கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் வீட்டுக்கு முன்னால் வச்சு அப்படி எல்லாம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் எல்லாம். இப்போ 1ஆந்தேதி, ஜனவரி 1ஆந்தேதி 2ஆந்தேதி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறோம்? பேக் பண்ணி மூட்டை கட்டி போட்டுட்டோம். போட்டிங்களா? ஸ்டார் போட்டவங்களாம் போட்டிருப்பீங்க, சீரியல் போட்டவங்களாம் போட்டிருப்பீங்க, வீட்டில் அலங்காரம் பண்ணவங்களாம் போட்டிருப்பீங்க, எல்லாம் போட்டுட்டோம். போட்டிருப்பீங்களா? போட்டுட்டோம். எப்படி போட்டுட்டோம்? ஏசு எதுக்கு வந்தாருங்கிற கான்செப்டே என்ன பண்ணிச்சு? இப்போ என்னாச்சு? ஸ்டாரு. எங்கள் வீட்டில் ஏன் ஸ்டார் கட்டியிருக்கோம்? அந்த வானசாஸ்திரிகள் பார்த்தாங்க, அவங்ககிட்ட போய் மெய்ப்பர்கள்ட்ட தான் சொன்னாங்க, ஏசு இங்கே பிறந்திருக்கிறார். ஏசு அது ஒரு பெரிய ஒளியை பார்த்தாங்க. ஒளினா இந்த கர்த்தராகிய கிறிஸ்தவ ரட்சகர் தாவீது ஒன்றிலே பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னிலையை கிடைத்திருக்கிற காண்பில் இதுவே உங்களுக்கு. உடனே மெய்ப்பர்கள் ராத்திரியே கிளம்பி போயிட்டான். நாடகத்தில் பார்க்கோம், உங்கள் பாஸ்டர் நாடகம் போட்டாரா என்னன்னு தெரியல,
மோஸ்ட்லி 10 கிறிஸ்மஸ் டான்ஸுக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் 9 கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் அந்த நாடகம் இருக்கும். மேய்ப்பர்கள் கிளம்பி போயிட்டான். வானசாஸ்திரிக்கு யாரையா சொன்னான்? ஒருத்தரும் சொல்ல. ஒரு வால் நட்சத்திரத்தை பார்த்தான். இது வானத்தின் அதிசயம், யாக்கோபில் நட்சத்திரம் தோன்றுன்னு 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னாகும் 24:17 யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு சொல்கிறாரு, யாக்கோபில் நட்சத்திரம் தோன்றும், அது சமாதான கர்த்தர்னு. அந்த நட்சத்திரம் தான் அவங்க ஆராய்ச்சி பண்ணி நட்சத்திரத்தை பார்த்து நடந்து போகிறாங்க. நடந்து போய்கிட்டே இருக்கும். பெரிய அரண்மனை வருது. இது ராஜானோன்னா ராஜா அரண்மனையில் தான் பிறந்திருப்பார். ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, அரண்மனையில் பிறந்திருக்கிறது மட்டும் இல்லை, எந்த பயோடேட்டும் அரண்மனைக்கு போனால் எல்லாருடைய அட்ரஸ் பயோடேட் இருக்கும். ஏன்னா அவர் தான் முதலாவது குடிமதிப்பு எழுத சொல்கிறாரு. அதனால் அங்கே ஒரு பயோடேட் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் நட்சத்திரம் எங்கே, ராஜா எங்கே பிறந்தப்போ அவங்க போயிட்டான். ஏன் போனால், எதுக்கு போகிறான், நீ நட்சத்திரத்தை ஏன்டா விட்டாங்க போனால் வசதியை பார்த்து ஓடிட்டான். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஃபெயிலியரு. அங்கே என்னாச்சு தெரியல. ஒரு பாஸ்டர் ஜோம் பண்ணுறாரு, வயிறு வலி சரியாகுது, அந்த பாஸ்டர்கிட்ட வர்றோம். இன்னொரு கஷ்டம் வருது, இல்லை கவரப்பட்டியில் ஒரு பாஸ்டர் ஜோம் பண்ணால் இது சரியாயிரும்னா அங்கே போகிறோம். அதுக்கப்புறம் மந்தவெளியில் ஜோம் பண்ணால் அங்கே சரியாக போயிடும். எந்த பாஸ்டர் ஜோம் பண்ணாலும் சரியாகாது. நீ ஜோம் பண்ணால் நான் ஜோம் பண்ணால் தான் எனக்கு சரியாகும். இதில் மாற்று கருத்தே இல்லை. முழங்காலில் நின்று ஆண்டவற்றை நம்ம கேட்குறப்போ அதே மாதிரி தான் அவங்க போனாங்க. அங்கே போனோன்னே ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறாங்க. திரும்பி போப்பானுங்க, நான் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்கன்னு அவங்க சொன்னோன்னே வெளியே வந்து நட்சத்திரம் திரும்ப தெரியுது. பாவத்தை விட்டு வெளியே வந்தோன்னா திரும்ப வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வருது. அந்த அற்புதத்தை போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னா ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க. கீழ்ப்படிந்து அவங்க போய் குழந்தைக்கு என்ன கொடுத்தாங்க, என்னெல்லாம் கொடுப்பாங்க நாடகத்தில்? வெள்ளைப்போளம், தூப வர்க்கம். ஒரிஜினல் உங்கள் சர்ச்சில் அதை கொடுத்தாங்களா? எல்லாம் டூப்ளிகேட்டு. இப்போ நம்ம எல்லாமே என்ன அட்டைப்பட்டியில், இப்போ நம்ம டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாக. ஆண்டவர் கேட்குறாரு, நான் டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாக. என்ன, ஜெர்மன் தேசத்தில் ஒரு ராஜா நிக்லோஸ்ங்கிற ராஜா இருந்தார். அவர் யார் வீட்டில் கஷ்டமோ அவங்க வீட்டுக்கு கிஃப்ட் கொண்டே வச்சுட்டு வந்துடுவார் வீட்டுக்கு வெளியே. அதை பார்த்த மக்கள் எங்கள் வீட்டில் கஷ்டம்னு ஸ்டார் தொங்க விட்டாங்க. உடனே அவர் கொண்டே கிஃப்ட் கொடுத்தானே. இது ஒரு ஸ்டாருக்கு அது ஒரு சரித்திரம். கதையாக சரித்திரமாக தெரியாது, உண்மையாக நிகழ்வான்னு தெரியாது, உண்மையாக தான் இருக்கணும். ஏசு எங்கள் வீட்டில் பிறந்திருக்கிறாரு, நாங்கள் சாப்பிட்ற 2 இட்லியோ 1 இட்லியோ உங்களுக்கு தருவோம், அதுக்கு தான் ஸ்டார். என்னையை பொறுத்தவரை நான் முடிவு பண்ணுறது, அதுக்கு தான் நான் ஸ்டார் கட்டி தொங்க விடுறதில்ல. ஆனால் எங்கள் வீட்டில் 32 ஸ்டாரோ 42 ஸ்டாரோ கட்டியிருந்தாங்க. வீட்டு ஃபுல்லாக மகன் கட்டுறாரு, அதை போய் நான் தடை பண்ண முடியாது. நமக்கு பிடிக்கல, அவ்வளோதான், தோத்திரம் ஆண்டவரேன்ட்டு போயிட வேண்டிதான். அதுக்கு மேலேன்னா என்ன பண்ணுவாங்க, கஷ்டம். அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, நம்ம தலையிடக்கூடாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஏசு என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? ஏசாயா 25:4 சொல்லுது, கொடுமையான சீரல் மதிலை மோதியடிக்கிற வெள்ளத்தை போல இருக்கையில் ஏழைகளுக்கு பலன், திக்கற்ற மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். லூக்கா 1:78 அந்தகாரத்திலும் மரணத்திற்கும் மக்களுக்கு விடுதலை கொடுக்கவும் நம்முடைய கால்களை சமாதானத்தில் வழிநடத்தும் அவ்விரக்கத்தினால அந்த அருணோதயம் நம்மை சந்திக்க வந்தது. அந்த அருணோதயம்னா விடியல். ஏசுங்கிற ஒருத்தர் என் வாழ்க்கையில் வந்ததில் எனக்கு வாழ்க்கையில் ஒளி, எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளியே அந்த ஒளி, அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி இந்த உலகத்திற்கு வந்த அந்த மெய்யான உண்மையான சத்தியமான லைட்டு. அந்த சத்திய உண்மை எப்படி அந்த கோர்ட்டில் சின்ன பையனுக்கு ஒரு தீர்ப்பு கிடச்சிது, அதுதான் சத்தியமான ஒளி, அதுதான் லைட்டு, இந்த லைட் ஆஃப் த வே. அதுதான் உங்கள் சர்ச், ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ, சத்தியத்தை அறிவீர்கள். அந்த மெய்யான ஒளி எனக்குள்ளே வந்தது. அந்த மெய்யான ஒளி தான் இயேசு சொல்ல, நானே வழி. என் வழி என்னன்னா, தனக்கு இருப்பதை எடுத்து பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பது. அவருடைய தாட்டு மத்தேயு 5:6-7 சூப்பர் தாட்டு. அவருடைய மலைப்பிரசங்கம் ஒன்லி மெசேஜ் மட்டும் இல்லை, தன் வாழ்க்கையே அப்படி இருந்துச்சு. சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. 10 மாதங்கள் 270 நாள் சுமந்தெடுத்த தாய் பிள்ளையை தவித்து கொண்டிருக்கிறாள். பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு, எப்பா அதோ உங்கள் அம்மா, அந்த அம்மா கூப்பிட்டு அதோ உன் மகன். வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றினார். என்ன ஏக்கத்தோடு வந்தாரோ, அவர் வந்ததை நோக்கம் மத்தேயு 4:23-24 பார்த்தீங்கன்னா சொல்லுவார், யாரெல்லாம் கஷ்டம் வேதனை. லூக்கா 4:17-18, ஏசாயா 61:1-2, சங்கீதம் 147. மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். தனக்கென்று அவர் என்ன பண்ணல,
ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கலை. இப்போ இவங்க சர்ச்சு பேர் ஒன்று, இவங்க சர்ச்சு பேர் ஒன்று, அவங்க சர்ச்சு பேர் ஒன்று, அவருக்கு சர்ச்சு பேர் ஒன்று. ஆனால் இயேசு தன் பேரில் எங்கேயா சர்ச்சை ஆரம்பித்தாரா? இயேசு இருக்கிறோம் என்ன பண்ணல. இப்போ இந்த சர்ச்சு ஐயா அவருக்காக கட்டுறார். அவர் வர்றப்போ லேசு அவருடைய ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டார். 2-3 செகண்டில் அவர் ஹிஸ்ட்ரியை சொல்லிட்டார். ஐயாவுடைய ஹிஸ்ட்ரியே சொல்லிட்டார். இது இவருக்கு சொந்தம். ஆனால் இயேசு தன் உலகத்தில் சொந்தம் என்று எதையுமே வைத்து கொள்ளவில்லை. இயேசு இந்த உலகத்திற்கு வந்து தன் வாழ்வை அர்ப்பணிப்பதற்காக, இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக. இதுதான் கிறிஸ்தவம். மெய்யான கிறிஸ்தவனா அதை தான் காந்தியடிகள் பார்த்தாங்க. வாழ்க்கை மத்திய 5:6 இருந்துச்சுங்க. அதே நேரத்தில் அதன்படி நடந்தார். அவர் வாசிக்கிற பகவத்கீதை அது சொல்லலை. அவர் வாசித்த முஸ்லீம் மக்களுடைய குரான் சொல்லலை. சீக்கிய மதத்துடைய அது குரு அந்த இது சொல்லலை. உலகத்தில் அத்தனையும் பார்த்தார். ஆனால் இது சொல்லிச்சு. சொன்னது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் தனக்குன்னு அவர் ஒன்றுமே வைத்து கொள்ளவில்லை. இதுதாங்க வாழ்க்கை, இதுதாங்க வழி, இதுதாங்க வேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையார். அதை தான் காந்தியடிகள் அந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸில் சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறாரு. மதுரைக்கு போகிறப்போ மதுரையில் காலையில் 6 மணிக்கு அந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ், இன்றைக்கி 6 மணிக்கு தான் போவோம். அது முன்ன 4 மணிக்கு ஆரம்பித்து காலையில் சாயங்காலம் 4 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான் அந்த சோழவந்தானை தாண்டும். காலையில் 7 மணிக்கு மதுரைக்கு போகும். இன்றைக்கி ராத்திரி 11 மணிக்கு கிளம்பி 9:40 10:15 கிளம்பி அதே 6:15 மணிக்கு போயிடுது. ஸ்பீட் ஆகிடுச்சு. அதே டைம் தான் போகிற டைம். அந்த ஷார்ட் டைம் இங்கே குறைச்சிருக்காங்க. அந்த ஜன்னல் வழியாக பார்த்தாராம். அந்த மக்கள் எல்லாம் 4 இன்ச்சு துணி தான் கோமணம் கட்டியிருந்தான். பெண்களுக்கு மேலாடை இல்லை. பார்த்தாரு. அவர் இதே மாதிரி இத்தனை சூட்டு கோட்டுலாம் போட்டிருந்தாரு, இத்தனை ட்ரெஸ்ஸு போட்டிருந்தார். அவர் இத்தனை ட்ரெஸ்ஸு போட்டிருந்தார். காந்தியடிகள் என் மக்களுக்கு இல்லையே, எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு அவர் என்ன பண்ணார்? அதுதான் 4 முழ வேட்டியை கட்ட ஆரம்பித்தாராம். காந்தியடிகளுக்கு எதுக்கு 4 முழ வேட்டி கட்டினாங்கன்னா, இதுதான் 4 முழ வேட்டி, அதுதாங்க வழி. கிறிஸ்தவம் என்பது மாடல் லைஃபுங்க. கிறிஸ்தவம் என்பது சாட்சியான வாழ்வு. அதோ கிறிஸ்தவன் வர்றான், அவனை மாதிரி நீ வாழுங்கிறது தான் சொல்கிறாரு. அதுதான் அப்போஸ்தலர் 11:24 அவர்கள் நல்லவர்களும் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் விசுவாசத்தினால் இணைந்தவர்கள். அவர்களுக்கு யாரு? கிறிஸ்தவர்கள் என்று பெயர். அந்தியோகாவில் முதலாவது கிறிஸ்துவ என்று பெயர் வந்துச்சு யாருன்னா, குட் பீப்புள். ஹோலி ஸ்பிரிட் அவங்ககிட்ட இருந்தது, ஃபெய்த் அவங்ககிட்ட இருந்தது, விசுவாசம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசம் தான். ஜெபம் பண்ணுறப்போ ஆண்டவர் என்னை தொட்டு விடுதலை கொடுக்குற, நீ விசுவாசத்தோடு ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். ஞாயிற்றுக்கிழமை 3000 பேர் இருக்கிறது ஒரு சர்ச்சில் பிரசங்கத்தை முடித்தேன். ஒரு பெரிய குருவானுடைய தங்கச்சான், பெரிய குருவானுடைய தங்கச்சி. அந்த அம்மா, ஐயா தோத்துறோம், ஏதோ பேண்டேஜ் காலில் போட்டிருக்காங்க, ஆக்சிடெண்ட்டு. அந்த அம்மா அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணாங்களாம். என் பிரச்சனை இந்த ஐயா சொல்லி ஜெபம் பண்ணணும், கடவுள் என்னை சத்தத்தை கேட்டால் நான் ப்ரூவ் பண்ணணும், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணாங்களாம். அந்த அம்மா ஜெபத்தை கேட்டு அன்னைக்கு க்ளோசிங் ப்ரேயரில், பெரிய சர்ச்சு 30 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது, 55 நிமிஷம் 3000 பேர் உட்காந்துருக்காங்க. அப்படி இப்படி ஒருத்தர் அசையலை. அந்த அம்மா ஃபோனில் சொல்கிறாங்க, ஐயா நான் ஜெபம் பண்ணேன், நீங்கள் சொல்லிட்டீங்கிற, நான் எழுதி வச்சுட்டு போகல. இதுதாங்க ஃபெய்த், இதுதாங்க மாடல் லைஃபு. நீங்கள் நான் எப்படி மாடல் லைஃப்பில் வந்திருக்கிறோம் ஆண்டவற்றை நம்ம அந்த மாடல் லைஃப்பில் வர்றப்போ நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நானே வழி, சத்தியம், ஜீவன். சத்தியம்னா உண்மை, அவர் தான் உண்மை. ஜீவன்னா உயிர், உயிர் நடமாடும் பொருள். இப்போ இதால் நட முடியாது. இதை இவர் மீட்டினா தான் என்ன பண்ணோம், நடக்க முடியும். ஆனால் நம்மளால் எல்லாமே செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஆண்டவற்றை நம்ம எப்படி இருக்கோம்? பெடராஸ்கே போலந்து நாட்டில் ஒரு பெரிய வயலின் வித்வான், பெரிய வயலின் வித்வான். அந்த வயலின் வித்வான் இங்கிலாண்டில் ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறார். ப்ரோக்ராம் போகிறப்போ அந்த போலந்து நாட்டில் ஒரு பெரிய மனுஷன் போய், ஐயா எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுங்க, நான் இங்கிலாண்டுக்கு போகிறேன். இங்கிலாண்டுக்கு போகிறப்போ அவங்க கையில் அந்த லெட்டரை கொடுத்தா அவங்க எனக்கு உதவி செய்வாங்க. நான் ஒரு இசை கச்சேரி நடத்த போகிறேன், நான் என் அறிமுகம் இல்லாதாலும் பெடராஸ்கே போனாராம் ஆரம்ப காலங்களில்.
அந்த லெட்டர் எழுதி கொடுத்தவர் போனவர் நல்ல லெட்டர் எழுதி நம்ம பாஸ்டர் பேர் தயாநிதி ஐயா அவரை மாதிரி நல்ல லெட்ரு அழகாக எழுதி மடித்து கவரில் போட்டு ஒட்டி அந்த பெடராசிக்கிட்ட கொடுத்து இதை நீங்கள் வாசிக்காதீங்க, கொண்டே கொடுங்க, உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி விட்டாராம். அவரும் போயிட்டாராம். ஆனால் அவங்க போன பிறகு பெடராசிக்கே போனவுடனே அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு அவர் வயலினை கேட்டாங்களாம். பெரிய புகழ், பேர், பெரிய வரவேற்பு, பெரிய வருமானம். இப்போ நிறைய பேர் சிங்கப்பூர் ஊழியத்துக்கு போகிறாங்க, மலேசியா ஊழியத்துக்கு போகிறாங்க. இப்போ நான் இலங்கைக்கு நாளைக்கு போகிறேன், நான் ஊழியத்துக்கு இல்லை, ஃபேமிலி டூர் போகிறேன். ஜெர்மன் போகிறேன், ஃபேமிலி டூர் போகிறேன். நிறைய பேர் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு ஊழியத்துக்கு போகிறாங்க. மத்தேயில சொல்கிறாரு 24ஆம் அதிகாரம், ஒருத்தன் கடல் கடந்து போய் காஸ்பல் சொல்லி அவனை ரட்சிக்க பண்ண பிறகு ஒன்றிலும் மோசமானவனாயிடறானா. நான் சொல்லலை, மத்தேயு 24 இயேசு சொல்கிறார். அங்கே போய் கலெக்ஷன் நம்ம படத்தெல்லாம் காட்டி கலெக்ஷன் போட்டு வாங்கிட்டு வரான், நம்மளும் பிச்சைக்காரங்கிறான். ஆனால் அந்த லெட்டரை காட்டலை, அவருக்கு வரவேற்பு, நல்ல வருமானம், தோத்திரம் ஆண்டவர்னு சொல்லிட்டு வந்துட்டாரான். அவர் பெடராஸ்கே வந்து பின்னால் போலந்து நாட்டுடைய அதிபர் ஆகிறார். பின்ன இன்னொரு சரித்திரம் அது சொல்லுது. அப்போ அவர் வயதான பிறகு பழைய ஃபைலை பார்த்துக்கிட்டே இருந்தாராம். ஆரம்ப காலங்களில் அந்த ஃபைலில் அந்த லெட்டரை எடுத்தாராம், அந்த பிரிக்காத லெட்டர். இப்போ நம்ம தயா ஐயா கொடுத்த லெட்ரு பிரிக்காத லெட்ரு, பிரிக்காமல் வச்சுருக்கமே, என்ன தான் எழுதியிருக்காருன்னு பிரித்து படித்தாராம். அதில் எழுதியிருந்தாராம், வரவன் அவ்வளோன்னு நல்லவன் இல்லை, கொஞ்சம் அவன்கிட்ட கவனமாக இருக்குன்னு எழுதியிருந்தாராம். மூலம் இந்த லெட்டரை காட்டியிருந்தால் என்ன ஆகும்? இது உண்மை இல்லை. நம்ம கடவுள்கிட்ட போக வேண்டியது யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை. ஞானஸ்தானம் வேண்டாம், பாஸ்டருங்க சண்டைக்கு வந்துடுவாங்க ஞானஸ்தானம் வேண்டான்னு. நானே மிஷன் போர்டில் தலைவராக இருக்கிறேன், எத்தனை ஞானஸ்தானம் தான் கேட்பேன். ஞானஸ்தானம் வேண்டாம், கலர் ட்ரெஸ் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். என் மனம் உண்மையுள்ளதாய் மாற வேண்டும். மனம் திரும்புங்கள். ஒருவேளை நான் இங்கே உட்கார்ந்தோடனே படித்தேன், எரேமியா 36. ஒருவேளை அவர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாரு? ஒருவேளை அவங்க என்னிடத்தில் திரும்பினா. ஆனால் எரேமியா 36:7, ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய முகத்து ஃபேஸ், ஆண்டுடைய ஃபேஸ்க்கு முன்பாக பணிந்து விண்ணப்பம் பண்ணி அவர் தங்கள் என்ன பண்ணணும்? ரிட்டன் டு மீ, பொல்லாத வழியை விட்டு என்ன பண்ணணும்? திரும்பணும். யார் திரும்புகிறோமோ, நான் திரும்பிட்டேன்னா எனக்கு சுகர் வியாதி போயிடும். இப்போ நான் திரும்பிட்டேன், இந்த ரைட் ஐயில் எனக்கு உள்ள ஒரு லென்ஸ் இருக்குது, அந்த லென்ஸே கெட்டு போச்சு. டாக்டர் சொல்கிறாரு, உனக்கு எத்தனை நாள் இந்த கண் தெரியும்னு சொல்ல முடியாதுங்கிறார். இப்போ உனக்கு 10% தான் பார்வை இருக்குங்கிறார். ஆனால் என்னையை பொறுத்தவரை 50% இருக்குது. இந்த கண்ணை லெஃப்ட்டை மூடிட்டு ரைட்டை திறந்தால் படிக்க முடியாது, கிளியராக தெரியாது, பெரிய எழுத்து தெரியும். ஆனால் என் போல் ஒருவேளை அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழியை விட்டு என்றத்தில் திரும்பினார், நான் அவளுக்கு என்ன பண்ணுவேன்? விடுதலை கொடுப்பேன். அதுதாங்க சத்தியம், அதுதாங்க உண்மை, அதுதாங்க ஜீவன், அதுதாங்க உண்மையின் ஆண்டவர். அந்த மார்க் 10 அந்த கண் தெரியாத குருடன், தாவீதின் குமாரனே, சன் ஆஃப் டேவிட் ப்ளீஸ் ஹெல்ப் நாங்கள் சொன்ன ஆண்டவரை நோக்கி அழைச்சாரு. அந்த மக்கள் சொன்னாங்க, இயேசு போயிட்டாரான்னாங்க. அவன் பின்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான், அவனுக்கு வாழ்வு கிடைச்சது. கானானிய பெண், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கன்னு கேட்டாரு. அவர் சொன்னார், என் ஜனங்களுக்கு தான் வந்தேன், உனக்கு தர முடியாதுன்னாரு. அந்த அம்மா சொல்லிச்சு, வேண்டாத பொருள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறியே, தூர போடுறியே, அதை எனக்கு தாமான்னு அவர் கேட்டது. கேட்கிறப்போ, உன் விசுவாசம், பெண்ணே, உமன் ஒரு ஃபெய்த் ஹீலிங் யூ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சேவ் யூ, உன் விசுவாசம் ஃபெய்த் தான் சேவ் யூ, உன் விசுவாசம் நான் உன்னை ரட்சிக்கல, உன் ஃபெய்த் தாங்க. இதுதாங்க சத்தியம், இதுதாங்க உண்மை. எப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ, அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர், அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட இந்த புது வருட ஆசீர்வாதத்திற்காக நீங்க எப்போ திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களோ, அந்த எரேமியா 36 வாசிங்க, வீட்டில் போய் ரோமர் 2ஆம் அதிகாரத்தை வாசிங்க. தேவன் பட்சபாதம் உள்ள நியாயப்பிரமாணம் கடவுள்கிட்ட கொண்டு போக முடியாது. நியாயப்பிரமாணத்தின்படி தேவன் செய்கிறானோ அவன் தான் கடவுள்கிட்ட போக முடியும். தெளிவா சொல்றார், ரோமர் 2 தெளிவா சொல்றார்.
என்னோடு பேசப்பட்ட வார்த்தை, எனக்காக பேசப்பட்ட வார்த்தை. இது உங்களுக்காக பேசப்பட்ட வார்த்தை அல்ல. என் லைஃப் ஸ்டைலுக்காக, என்னுடைய வாழ்வை மாற்றிக்கொள்வதற்காக, எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக, என்னை வாழ்க்கையில் உயர்த்துவதற்காக ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற எச்சரிப்பின் வார்த்தை, அவேர்னஸ் வேர்ட்ஸ். அந்த வேர்டை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் எப்போ மனம் திரும்பி தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களோ, ஆண்டவரை நோக்கி தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறீங்களோ, பிரச்சனைக்குரிய இடத்துல நீங்க எப்போ தொட்டு ஜெபம் பண்றீங்களோ அப்ப விடுதலை கொடுத்து உயர்த்தும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போறதில்லை. ஒரு சகோதரி பாம்பேலேருந்து அடிக்கடி பேசுவாங்க. ரொம்ப நாளாக ஃபோன் பண்ணல, 6 மாசமா. திரும்ப இப்போ கொஞ்சம் ஃபோன் பண்ணாங்க. என்னம்மான்னு கேட்டேன். முன்ன பயமாக இருக்கியா, ஜெபம் பண்ணீங்க, பயம் போயிடுச்சு. இப்போ பயம் வந்துட்டு விசுவாசம் குறைஞ்சிட்டான்னு கேட்டேன். யாருன்னு ஃபேஸ் எனக்கு தெரியாது. 2 வார்த்தை தான் பேசுவாங்க, 2 வார்த்தை தான் ஜெபம். ஆனால் அந்த அம்மாவுடைய விசுவாசம் அந்த அம்மாவை ரட்சித்தது. நீங்கள் எப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களோ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். பிரச்சனை மத்தியில் போய் நோக்கி யாரெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு தெரியும்பா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போடுவார். டு நாட் ஷேம். ரோமர் 9:33 சொல்கிறீங்க, ரோமர் 10 சொல்கிறீங்க. வெட்கப்படுவதில்லை. என்னை நம்பி வந்தவன் நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லைப்பா. ஒரு சகோதரி ஒரு விதமான தலைவலியில் கஷ்டப்படுறாங்கப்பா. மனமிறங்கப்பா, மனமிறங்கப்பா. அவங்க வெட்கப்படுறாங்க, தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண. ஆனால் மனசில் சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, அந்த ஹெட்டேக்கிலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காகப்பா. ஒரு சகோதரி மருத்துவமனையில் இருக்காங்க, கேன்சர் பேஷண்ட்டாக. அதற்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. இங்கே நாங்கள் ஜெபம் பண்ணுறப்பா. இந்த ஜெபம் இதே டைமில் அந்த சகோதரி மேலே தூயானுடைய மகிமை இறங்கணும் தகப்பனே, உம்முடைய விடுதலின் கரம் இறங்கணும் தகப்பனே. அந்த சகோதரியை நாளைக்கு சந்திக்கிறப்போ ஆண்டவர் என்னை தொட்டார், எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று அந்த சகோதரி சாட்சி சொல்லணும் தகப்பனே. விசுவாசத்தினால இதுதான் தகப்பனே சத்தியம், இதுதான் ஜீவன் தகப்பனே, இதுதான் உம்முடைய வழி தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் அந்த சகோதரிக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும் தகப்பனே. ஒரு சகோதரன் வீட்டில் ஒரு மன அமைதி இல்லாமல் இந்த இடத்துல பண பிரச்சனையினால ஜெபித்து கொண்டிருக்காங்க. ஒரு சகோதரர், அந்த சகோதரிய தேவைகள் தகப்பனே, பணம் பிரச்சனை தகப்பனே. அநேக லோன் வாங்கியாச்சு, ஏடிஎம் டெபிட் கார்டு, எத்தனை லோன் வாங்க முடியுமா வாங்கி கட்ட முடியாம அவர் பேர்ல ஒரு ஸ்டார் போட்டு இவர் லோன் கட்ட மாட்டார்னு அவர் போட்டோவை ஒட்டிட்டாங்க தகப்பனே. ஆனா இன்னைக்கு தேவையின் மத்தியில் கண்ணீரான வாழ்வில் இருக்கிற அந்த சகோதரனுக்கு தகப்பனே நீர் ஸ்டார் போடல, மனம் திரும்பு, அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி தகப்பனே. இதோ எரேமியா 36, ஒருவேளை அவர்களின் இடத்தில் மனம் திரும்பினால் அந்த திரும்பின அந்த சகோதரனை தொட்டு தொட்டு விடுதலை கொடுங்க. ஒரு சகோதரி தைராய்டுனால கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. தைராய்டு பிரச்சனை மாத்திரையில கூட கண்ட்ரோல் ஆகலப்பா. தைராய்டுனால காலையில் எழுந்தோடனே மயக்கம், உடம்பு பருமன் ஆகிக்கொண்டே இருக்கு, எனக்கு விடுதலை இல்லை. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே மனமிறங்க, மனமிறங்கப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறாங்க. விசுவாசத்தினால யாரெல்லாம் தொடுறாங்களோ ஐயா, எனக்கு இந்த விசுவாசம், எனக்கு இந்த ரட்சிப்பு, எனக்கு இந்த விடுதலை வேணும், அந்த விடுதலைக்காக தன்னுடைய பிணிகளை சொல்லி ஜெபித்து கொண்டிருக்க அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே ஒரு விசை கூட மனமிறங்கி நீர் விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. இந்த சத்திய ஊழியங்கள் தகப்பனே, அன்பு சகோதரருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக தகப்பனே, ஒருவேளை நீரே அவருக்கு நித்திய வெளிச்சம், நானே உனக்கு நித்திய வெளிச்சம் சொல்லி உம்முடைய ஒளி அவருக்குள்ள இருப்பதை குறித்து நன்றி. இந்த திருச்சபை மக்களுக்காக தகப்பனே, இது மலையின் மேல் இருக்கும் பட்டணமாய் இந்த பகுதியில் யாரெல்லாம் போய்கொண்டிருக்காங்களோ அத்தனை மக்களும் இந்த திருச்சபையை பார்க்கிறப்போ ஒரு விடுதலை, ஒரு அற்புதம். கண்ணீரோடு வண்டி ஓட்டி கொண்டிருக்கப்போ தூக்கம் வருது, ஆனா நான் போனுமேனு ஏக்கத்தோடு பார்க்கிறப்போ ஒரு விடுதலை கொடுக்கும். இந்த திருச்சபையை நோக்கி பார்க்கிறேன், இந்த திருச்சபை எனக்கு விடுதலை கொடுக்கணும், இங்க உள்ள ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கணும் ஜெபிக்கிறப்போ கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த மகளுக்கு தகனே விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி. உங்களுடைய திவ்ய கருணம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும்,
உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒரோடு இருக்கட்டும், வழி நடத்துகிற கரம் ஒரோடு இருக்கட்டும். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஒரு விசை கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க. அறுவடை மிகுதி